The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இப்போ கொஞ்ச நாளா இது என்னோட அங்கமாவே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து டேட் தள்ளி போச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்து ஃபீல் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஓகே. அதே மாதிரி பாப்பாக்கும் அதே தான் பிளான் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மந்த் இல்லை செகண்ட் மந்த் ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி கொஞ்சம் அப்செட் ஆனேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இப்போ யுகாக்கு வந்து ஏன்னா வந்து தருண் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் தான் பார்த்துக்குறோம். ஒரு 1 இயருக்கு அப்புறமேல எங்ககிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. நான் இன்றைக்கி வரையிலும் அவனை நான் தான் பார்த்துட்ருக்கேன். சரி அடுத்தது வந்து இது வந்து இருக்குது, சரி ரைட் இது. ஏன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் 65 இயர்ஸ், நான் இதுவரையிலும் நல்லா பார்த்துட்ருக்கேன். இது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்து 75 ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொன்றுனாக்கா நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. தருண் வந்து யுகாக்காக வாங்கி கொடுத்த கொலுசு அது எங்களுக்கு. ஸோ வி ஃபீல் ஸோ அவனோட சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வந்து அருணா கூடயும் ஓகே, இது திறந்தோடனே உள்ள ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் இருக்கலாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்குள்ள சில பொருட்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொருளா நீங்க கையை விட்டு எடுக்கும் போது அதுல வர நினைவுகள், ஞாபகங்கள், அது எது சம்பந்தம் அத பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துருங்க, என்ன ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு பாப்போம். இல்ல அத நாங்க மூடி தான் வச்சுக்கோ. நீங்க தொடங்க கிழிக்காம எடுக்கணும். ஓகேவா காயத்ரி? இதத்தான் நான் வீட்ல டெய்லி இது கூட தானே போராடிட்டு இருக்கேன். இங்க வந்து எனக்கு அது உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சர்ப்ரைஸ். ஐயோ, அதுக்குள்ள என்னங்க? இத முதல்ல எடுத்துன்னு இந்த கலரை பார்த்தோன்னே அப்படிதான் இருந்துச்சு. வேணும்ட்டு அதுக்காக கொஞ்சம் தடை வச்சோம். மீன் குழம்பு, வேற ஒண்ணும் இல்ல. மீன் குழம்பு நட்டெல்லாம் எல்லாம் தடை வச்சிருக்கோம். இது இப்போ கொஞ்ச நாளா இது என்னோட அங்கமாவே மாறிடுச்சு. இது இல்லைன்னா நான் இருக்கிறது இல்லை. யுகா இருக்காலோ இல்லையோ நான் இருக்கிறதே கிடையாது. எங்க குழந்தைக்கு டைப்பர் வாங்கணும்னு மனசு துடிச்சிட்டே சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் டைப்பர்ல வந்து போயிட்டு இருக்கு. ஐயோ ஆமாங்க. நீங்க 10 வருஷம் இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தருண் குட்டி பையனா இருக்கும்போது இது இருக்குல்ல? இல்ல இருந்துச்சு. தருண் கரெக்டா 1 இயர்ல வந்து சார் வந்து ஸ்டாப்ட் கிளியரா இல்ல. ஆமா கொண்டு போய் பாத்ரூம் நிக்க வச்சோன்னா அவன் போயிடுவான் அந்த டைம் வரைக்கும். அதே மாதிரி யோகாவையும் ரெடி பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல இல்லையா? இந்த டயப்பர்னால பல குடும்பத்துல பிரச்சனைகளே வந்திருக்குங்க. இல்ல மறந்ததே இல்ல. அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகி எங்க வாங்கிட்டு வந்துருங்க. நான் கடை அப்படி இறக்கிட்டு இருப்பார்ல ஷட்டர், ப்ரோன்னு ஓடி போய் நிறுத்து ப்ளீஸ் அப்படின்ட்டு. தருண்லாம் ஒரு தடவை கீழே அப்படி இது போற மாதிரி ஸ்விம்மிங்ல குதிக்கிற மாதிரி உள்ளார போயிட்டு அப்படிலாம் அந்த கடையில் இருந்து டைப்பர் வாங்கிட்டு எஸ் டாடி வி டிட் இட் அப்படிலாம் வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒர்க்லாம் வந்து விமன் தான் பண்ணோம். எஸ்பெஷலி குழந்தை அப்படின்னு வரும்போது அப்படி பிரித்து தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி டிசைட் பண்ணீங்க ஓகே எல்லாத்துலேயுமே என்னோட சப்போர்ட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு? உண்மையாக சொல்ல போனால் அவங்க அளவுக்கு பேஷன்ஸ் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நானும் வந்து இன்றைக்கி நான் தூங்காமல் பாப்பாக்காக முழிச்சிருப்பேன்ட்டுலாம் இப்படி பெனன்ஸ் தவம்லாம் இருந்திருக்கேன். ஆனால் அப்படியே தூங்கியிருக்கேன். வாய்ப்பு கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வேலைகள் செய்யக்கூடாது, பசங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எந்த வேலையும் கிடையாது. அவங்களுக்கு அந்த பால் கொடுக்குற விஷயம் வந்து கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங். இது ரெண்டும் நம்மளால் முடியாது. அதர்வைஸ் மீது எல்லாமே செய்யலாம் அவங்களுக்காக. எப்பவுமே ஒரு ஹாப்பி சைட் ஆஃப் காயத்ரி தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அது கஷ்டமாக இருக்குன்னு வீடியோஸ்லேயும் சொல்லி பார்த்ததில்ல. இப்பயும் இவ்வளோ நேரம் பேசினதுலேயும் ஒன்றும் சொன்னதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல பர்சனலாக அவங்க ஒரு அண்டர்கோ பண்ண விஷயங்கள், ஒரு போஸ்ட் பார்ட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மொமெண்ட், அந்த மாதிரி அவங்க இல்லை என்னடா எஸ். அதாவது என்னன்னா சிம்பிளுங்க, காயத்ரியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில் எடுக்கணும்ல. இன்ஃபேக்ட் ஒரு தடவை கண்ணு என்னமோ மாதிரி இருக்குப்பா அப்படிலாம் ஒரு மாதிரி கோவமாக இருக்குப்பான்லாம் சொல்லியிருக்கேன். இந்த தங்கம் இந்த தலைவாணி வச்சுக்கோ, எதுக்கு அடி அப்படி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கா? ஆமாங்க அந்த மாதிரி. சரி சிம்பிளுங்க. சரி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பிரேக் அவுட் பண்ணணும். நம்மக்கிட்ட தான் அவங்க குட்டி தீர்க்க முடியும். சில சமயம் அவங்க புலம்புறதை கேட்குவோம். ஆனாலுமே வந்து என்ன நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற, சரி இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறோம், அவங்களுக்கு இன்னும் கோவம் வரும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். பட் ரூமை திறந்து வெளில வந்தால் அப்படி வந்துடும். அதனால் அந்த ரூம்குள்ளார அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே சூப்பர். எஸ், அடுத்த ப்ராப்பர்ட்டி கொலுசு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த கொலுசுக்கு வந்து எனக்கு ஞாபகம் வர ஒரு அழகான இது சொல்லவா? ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சது தருண் வந்து யுகாக்காக வாங்கி கொடுத்த கொலுசு.
அது எங்களுக்கு ஓகே. ஸோ வி ஃபில் ஸோ அவனோட சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தருண் வந்து ஒரு பாப்பாக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு வெளியில் வந்து அருணா கொடியும் கொலுசு நான் கொலுசு தான் வாங்கி அவனுக்கு தருவேன்னு. கோல்டோட வேல்யூ என்னன்னுலாம் தெரில, சங்கத்தில் தான் வாங்கணும்னு போயிட்டு டேய் அவ்வளோலாம் பத்தாதுடா, நான் என் காசில் தான் வாங்குவேன், இருக்கிறத வச்சு தான் வாங்குவேன்லாம் போயிட்டு அவன் ஒரு அழகாக ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொன்று அது பாப்பா காலுக்கு பத்தில் பெருசாக இருக்குது, அந்த கொலுசு எனக்கு ஞாபகம் வருது. ரெண்டாவது காயத்ரிக்கு வந்து தங்கத்தில் கொலுசு போடணுங்கிறது அவளுடைய சின்ன வயசுலேருந்து அவள் கிட்ட இருந்த ஆசை. அதை நான் வந்து வளகாப்பு அன்னைக்கு அவளுக்கு வாங்கி போட்டு விட்டேன். ஸோ அது 2 மெமரி எனக்கு வருது. ஓகே. அடடா. தங்கத்துல கொலுசு. சரி, இப்ப அந்த கொலுசோட சேர்த்து இந்த கொலுசையும் அவங்க கால்ல வந்து நீங்க அப்படியே போட்டு விடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் எடுக்கிற ஐட்டம் எல்லாமே இப்படியே அதாங்க தாய்மை உணர்ற மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் உங்க கையில கிடைக்குது. ஸோ பாசிட்டிவ் டெஸ்ட் வந்த அந்த நாள், அந்த தருணம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் நீங்கள் தான் அழகாக சொல்லுவீங்க, நானா அப்படியே சொல்லிடுவேன். 2 தடவையுமே, அதாவது தருணுக்கான விஷயமும் நடந்தப்போ எங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே காயத்ரி இம்மீடியட்டாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு டைம் நடக்கல, செகண்ட் டைமே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து டேட் தள்ளி போச்சு, அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்து ஃபீல் பண்ணேன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஓகே ஆச்சு. அதே மாதிரி பாப்பாக்கும் அதே தான் பிளான் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் மந்த் இல்லை செகண்ட் மந்த் ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி கொஞ்சம் அப்செட் ஆனேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி ஒரு இப்போ ஏன்னா அது சொல்கிற மூமெண்ட் இருக்குல்ல, இப்போ அந்த விளம்பரத்தில் காட்டும் போது கூட ஒரு 2 பெரிய கப் வைப்பாங்க, அப்புறம் ஒரு குட்டி கப் வைப்பாங்க, வித் 2 பெரிய டிஷர்ட்டு உள்ள ஏதாச்சும் புதைச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி மாங்காய் சாம்பார் சொல்லுவாங்க. இது எப்படி நான் வாங்க இது என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்க வாங்க அந்த மாதிரி அப்பையில இருந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனே நீங்க கூட இருந்தீங்க. ஆமா, அதனால வருதா பாரு கூட இருந்து நாங்க 2 பேருமே பார்த்துட்டே இருந்தோம் அந்த மாதிரி. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப சரி, அழகான ஒரு இப்போ வந்து தருணுக்கு வந்து ஒரு தங்கச்சி பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல அழகா யுகா வந்துட்டாங்க. இப்போ யுகாக்கு வந்து இல்லை ஆல்மோஸ்ட் வி ஹவ் டெடிகேட்டட் அவர் லைஃப். ஏன்னா வந்து தருண் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேர் தான் பார்த்துக்குறோம். ஒரு 1 இயருக்கு அப்புறமேல எங்ககிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. நான் இன்றைக்கி வரையிலும் அவனை நான் தான் பார்த்துட்ருக்கேன். சரி, அடுத்தது வந்து இது வந்து இருக்குது, சரி ரைட் இது. ஏன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் 65 இயர்ஸ், நான் இதுவரை நான் பார்த்துட்ருக்கேன். இது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்து 75 ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொன்றுனாக்கா நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன்னா ஆண்டவங்க ஒரு எதையும் தாங்கும் இதயம் சார், ஒரு 85 வரையும் போவோமே என்ன சார்? இல்லை, அப்புறம் நான் என்னையை பார்த்துக்க வேண்டாமா? எனக்காக கொஞ்சம் வாழணுமில்ல. நான் என் ஒய்ஃப் என்னை வந்து அப்புறம் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷமாக பிள்ளைங்களுக்கோசரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் எண்ணம். பெரிய ஃபுல் ஸ்டாப்பா வச்சிட்டாரு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, அதை பத்தி பேசலாம் நீங்க வாங்க. அதை பத்தி ஃபியூச்சர்ல பேசுவோம். அதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி எடுப்போம். அடுத்த ப்ராப்பர்ட்டி நான் எடுக்கல, அவரே எடுத்துவாங்க. அந்த பக்கமா போங்கல, அங்கதான் பால் புட்டி இருக்கு. ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்றீங்களா யுகாக்கு? இல்ல, இன்னும் இது யூஸ் பண்ணல. ஓகே, இதுக்கான தேவை இன்னும் வரவில்லை. பட் இப்போ இது நான் எடுத்துட்டு போய்க்கிறேன், தேவை வந்து விட்டது. சூப்பர். கலாட்டா பெருமையுடன் வழங்கும் ஒரு ஃபீடிங் பாட்டில். ஒரு ஃபீடிங் பாட்டில். ஓகே. சோ பிஃபோர் இந்த பிரெக்னன்சி பத்தி பேசும்போது இப்ப கரண்ட் ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் இந்த இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக கேமராலாம் செட் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட் ஷேர் பண்றதா இருக்கட்டும், பயங்கரமா அதை பத்தி ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இது வந்து 2 வகையா பிரியுது. ஒருத்தங்க வந்து அந்த இது சொல்லும் போதே ஓப்பனாக சொல்றாங்க, இன்னும் சில பேருக்கு நாங்கள் ஏன் சொல்லணும், இது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. ஸோ நீங்க இந்த ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க? இது வந்து 2 லைன் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ வி ஹவ் பிகம் ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆயாச்சு. வி ஹவ் கிரியேட்டட் அ ஃபேமிலி. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணாக்கு, எங்கள் அண்ணிக்கு, இல்லை வந்து எங்கள் அக்காவுக்கு, எங்கள் மாமாவுக்கு, எங்கள் பசங்க, எங்கள் பேர பசங்க,
அப்படிலாம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது எப்படி நம்ம அப்பா அம்மாட்ட சொல்கிறோமோ, நம்ம ஃபேமிலியில் ஷேர் பண்ணுறோமோ, அது மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாரையும் போயிடுறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கான்டென்ட்டாகவே தெரியக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் வி ஆர் நாட் தேட் ஃப்ரீக்வெண்ட் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் கூட. ஏன்னா நாங்களும் பண்ணணும்னு நினைப்போம், இதெல்லாம் கண்டென்ட்டாக எடுத்துருக்கலாமே அப்படின்பா. திடீர்னு அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுல. சில சமயம் நான் அதை வேணும்னே கூட ஸ்கிப் பண்ணிடுறேன். சில சமயம் அது அந்த ஃப்ளோவில் ஸ்கிப் ஆகிடும். பட் சில விஷயங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டும் இது பண்ணுறோம். ஸோ இந்த 2 லைனுக்கு நடுவுலையோ நாங்களே ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கோம். பட் இது டு அ எக்ஸ்டென்ட் இது தைரியமாக பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு நிலைமையில் வந்து அவங்களும் ஒரு ரொம்ப நேரமாக வீட்டில் தனியாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் என்ன நடக்குது அந்த ஆட்டிடியூட்லேயும் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இது அவங்களுக்காக போடுறதுல சந்தோஷம். இன்னொன்று, இதையே வேலையாக வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயத்தையும் மிஸ் பண்ணுறது தப்பு. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராவல் பண்ணிக்கலான்னு அப்படி தான் வி ஆர் ஆல்சோ டூயிங். சூப்பர் ஆல் ரைட். இப்போ வந்து நீங்கள் அவங்க கண்ணை பாருங்களேன் சார், அவங்க கண்ணை பாருங்கள், நீங்களும் அவங்க கண்ணை பாருங்கள். இங்கேருந்து எனர்ஜி இங்கே போயிடுச்சு, ஃபீல் ஆகுது எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்பயுமே ஃபீல். ஓகே, சூப்பர். க்ளோஸ் ரைஸ். இப்போ ஏற்கனவே 2 டைம் தொட்டேன்ல, அதை மறந்துடுங்க. இப்போ டச் பண்ணுற ஃபீல் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது சொன்னால் போதும். ஓகே, டச் பண்ண ஃபீல் இருந்ததா பிரதர்? ஆமாம் பிரதர். எத்தனை டைம்? 2 times. 2 times. கண்ணை தரங்க. எங்கெங்க? சூப்பர். ஒன்னும் புரியல சொல்ல தெரியல. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.